Hello everyone, welcome to Flavors of Madras. இன்னைக்கு நம்ம பானி பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல பூரியை செய்யணும். நம்ம பூரி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நான் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம ஒரு 5 நிமிஷமாவது மாவை நல்லா பிசையணும். ஸ்டார்டிங்கில் மாவு ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம பிசைய சாஃப்டான டெக்ஸ்டரில் வந்துடும். மாவு ஹார்டாக இருக்குன்னு நிறைய தண்ணியை சேர்த்துடாதீங்க. அப்புறம் மாவு ரொம்ப சாஃப்டாகி நம்ம பூரி பொரிக்கிறப்போ எண்ணெயை நிறைய இழுக்க ஆரம்பிக்கும். நம்ம பிசைஞ்ச மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. மேலே எண்ணெயை தடவி ஒரு ஈர துணியை போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் மாவை எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்ச மாவை இப்போ நம்ம 2ஆ பிரித்து அதில் ஒரு பாதியை மறுபடியும் ஈர துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இல்லைன்னா மாவு காஞ்சிடும். இன்னொரு பாதியை நம்ம உருட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மாவு நல்லா தின்னா உருட்டிக்கணும். உருட்டின மாவு திக்காக இருந்தால் பூரி சுடுறப்போ நல்லா கிறிஸ்பியாக வராது, சாஃப்ட் ஆகிடும். இப்போ நம்ம குக்கி கட்டர் இல்லைன்னா ஒரு சின்ன மூடியை எடுத்து சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க மாவை மறுபடியும் பூரி செய்ய பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பொரிக்க போற பூரி மாவு இவ்வளவு தின்னா இருக்கணும். ஒரு கடாயில எண்ணெய் எடுத்துக்கிட்டு அது மிதமான சூடு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பூரியா போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி பூரி உப்ப ஆரம்பிச்சதும் லோ ஃப்ளேம்ல மாத்திக்கோங்க, இல்லைன்னா பூரி சீக்கிரம் கரிஞ்சிடும். பூரியோட 2 பக்கமும் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் பொரிக்கணும். அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம்னா பூரி நல்லா கிறிஸ்பியா இருக்காது, சாஃப்ட் ஆகிடும். இப்படி நம்ம உருட்டி வச்ச எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரி உப்பாம ஃப்ளாட்டா இருந்தா அந்த பூரிகளை வச்சு நம்ம மசாலா பூரி செய்ய பயன்படுத்திக்கலாம். பொரிச்ச பூரிய ஒரு பேப்பர் டவல்ல மாத்திக்கலாம். இப்ப நம்ம பானிபூரி செய்ய பூரி தயாராயிடுச்சு. அடுத்ததா புதினா ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புதினா ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, கொஞ்சம் புளி, தேவையான அளவு உப்பு, சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1/2 கப் தண்ணியை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம்.
ஒரு பாத்திரத்துல 6 கப் தண்ணியை எடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க புதினா சட்னி இதுல போட்டு கலந்துக்கலாம். இதை டேஸ்ட் செஞ்சு உப்பு காரம் எல்லாம் சரி பண்ணிக்கோங்க. புதினா ரசம் தயாராயிடுச்சு. அடுத்ததா நம்ம பூரி உள்ள ஸ்டஃப் பண்ண மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, வேக வச்ச கொண்டக்கடலை 1/2 கப். இது ரெண்டுத்தையும் ஒன்று பாதியா மசிச்சுக்கிட்டு அதுல ஒரு வெங்காயம் நறுக்கியது, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, கொத்தமல்லி பொடியாய் நறுக்கியது 2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்ப நம்ம ஸ்டஃப் பண்ண மசாலா தயாராயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு பூரியை எடுத்து அதுல நடுவுல உடைச்சு கொஞ்சமா மசாலா வச்சு புதினா ரசத்தை ஊத்தி சாப்பிட வேண்டியதுதான்.